Welcome friends. Today we are going to see about a multimedia production and YouTube content creation, a multidisciplinary course. The course objective is to provide to master the techniques of dynamic of multimedia editing tools, photos, videos and graphics. So நம்ம multimedia அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா photos, first text, image, then videos and audios. இந்த நாலே பேக்கேஜ் பண்ணி கொண்டு வரதா மல்டிமீடியான்னு சொல்றோம். இப்போ நம்ம லேட்டஸ்டா மல்டிமீடியால we can add animations and simulations. But in this course we are focusing on these four elements, that is text, image, audio and video. To excel the graphic design with the help of Photoshop, Photopea and visual storytelling, impact of communication. So here we are telling about Photoshop. Photoshop, we know it's from Adobe, but it is a paid software. For that an alternate we have a Photopea, which is totally free, which can give an almost Photoshop's work. Photoshop என்ன பண்ணுதோ அதோட almost work வந்து இந்த Photopea பண்ணும். அதான் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். Next, to attain mastery in advanced video editing through Photoshop, mobile apps and chroma key technologies. Here we are saying with Photoshop we have numerous numbers of tools for video editing in a system. Example, Adobe Premiere Pro, Camtasia and all. But all these things are paid. அதனால நம்ம free version போறோம். Free version open shot பண்ண போறோம். Then mobile apps ல என்னென்ன பண்ணலாம், then chroma key technology எப்படி யூஸ் பண்றது பார்க்க போறோம். The next objective is to understand the content creation, channel setup, copyright, metadata and engage strategies for vibrant online community. So இதுல first நம்ம ஒரு channel எப்படி ஒரு content எப்படி create பண்றது, அந்த content எப்படி ஒரு channelல setup பண்றது, then அதுக்கான copyrights, metadata இது எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்க போறோம். Then to grasp YouTube monetization, viewer engagement strategies, AI tools. So யூடியூப்ல எப்படி பணம் பண்றது, எப்படி மானிட்டைஸ் பண்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கான என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி வியூவர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்றது, இதுல ஏஐ டூல்ஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஆன் த ஹோல் இந்த கோர்ஸ் முடியும் போது உங்களுக்கு பேசிக் ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோஷாப்க்கான ஆல்டர்னேட்டிவ் ஃபோட்டோபியை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ண பழகிருப்பீங்க. சேம் திங் ஓப்பன் ஷாட்டில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணி அதில் வீடியோ அப்லோட் பண்ணுறது. சேம் திங் கடைசியில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் பணப்பலன்கள் பெற வரைக்கான வழி தான் இந்த கோர்ஸ் ஆனது. இதில் வந்து 5 யூனிட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷனில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங். ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்னா என்ன, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஒரு ஃபோட்டோ அப்படின்னா அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு ரேஸ்டர்னு ஒரு ஃபோட்டோ சொல்லுவோம், எஸ்விஜின்னு சொல்லுவோம். இதுக்கான டிஃப்ரென்சஸ் என்ன, இது எப்படி நம்ம கொண்டு வருது. அப்புறம் பேசிக் பிரின்சிபல், ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு ஃபோட்டோ எடிட்டிங் என்னென்ன பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் ஃபோட்டோஷாப். இதில் தான் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோஷாப்பும் ஃபோட்டோஷாப்க்கான ஆல்டர்னேட்டிவ் ஃபோட்டோபியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபோட்டோபியாலையும் இல்லை ஃபோட்டோஷாப்லையும் ஒரு ஃபோட்டோஸ் எப்படி வந்து நம்ம எடிட் பண்ணுறது. தென் கிரியேட்டிங் கிராஃபிக்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் எது ஃப்ரீ வெர்ஷனோ அந்த வெர்ஷனும் பார்க்க போகிறோம். Then video editing total depend upon basic of Photoshop. Then ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ல கைன் மாஸ்டர் பண்ண போறோம். ஏன் இது ரெண்டுன்னா இது ரெண்டுமே ஓரளவுக்கு மாஸ்டரி பண்ண முடியும். ப்ரொஃபஷனலா பண்றான ரெண்டு அவுட்புட்டுமே இது ரெண்டுலயும் கிடைக்கும். தென் ஒரு குரோமா கீ செட்டப், ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஒரு குரோமா கீ ஒரு ஸ்டூடியோ செட்டப் எப்படி பண்ண முடியும், அதில் எப்படி ஷூட்டிங் பண்றது, கடைசியில் குரோமா கீ யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்றது, அதை வந்து இந்த 3rd யூனிட்ல பார்க்குறோம். 4th யூனிட் ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன் என்னென்ன பண்ணலாம், அதிலே ஒரு சேனல் எப்படி கொண்டு வருது, அதில் காப்பிரைட் இஷ்யூஸ் என்னென்னது, அதுக்கான கைட்லைன்ஸ், அப்புறம் ஒரு வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறது. வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னா நம்ம மொபைல் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ண முடியாது. அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்மளோட வியூவர்ஸை இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ், டேக்லைன்ஸ், கேப்ஷன்ஸ், இது எல்லாமே ப்ரைவசி செட்டிங்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும் தான் நமக்கு கரெக்டான ஒரு யூடியூப் சேனல் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அது தென் இன்ட்ராக்டிங் வித் வியூவர்ஸ் அண்ட் பில்டிங் கம்யூனிட்டி. நம்ம வீடியோ அப்லோட்டே இருக்குன்னா வியூவர்ஸ் வராங்க, அவங்க கூட எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒரு கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டைசேஷன். இதில் வந்து ஒரு ஏஐ டூல் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, யூடியூப் மானிட்டைசேஷன் என்ன, எப்போ நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும், அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஆட்ஸ்க்கு எப்படி பணம் வரும், மெம்பர்ஷிப் எப்படி பண்ணுறது, மெர்ச்சன்டைஸ் எப்படி பண்ணுறது, இந்த 3 விதமாக நமக்கு பணம் வரும், அது எப்படி பண்ணலாம். சேம் திங் மானிட்டைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், வியூவர் என்கேஜ்மெண்ட், ஒரு வியூவர் என்கேஜ் எப்படி நிறைய பண்ண முடியும். தென் அண்டர்ஸ்டாண்டிங் யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம், இது YPPன்னு சொல்லுவோம், அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னது. லாஸ்ட் ஒன் இஸ் SEO, இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், இது தெரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஒருத்தங்களுக்கு தேர்ட் பர்சனுக்கு எப்படி இந்த வீடியோ போகணும் அப்படின்னா அதுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். கடைசியாக பிளானிங் அண்ட் கிரியேட்டிங் என்கேஜிங் கண்டென்ட்ஸ் யூசிங் ஏஐ டூல்ஸ். ஸோ இதில் இப்போ நம்ம மேலே பார்த்த 4 யூனிட்ஸ்லேயும் அல்டிமேட்டாக நம்ம பண்ண போகிறது என்னது, ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி யூடியூப்பில் போடுறோம், அதுக்கு பணம் வர வைக்கணும், மானிட்டைசேஷன் பண்ண போகிறோம். இந்த மானிட்டைசேஷன்லையும் இந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன்லையும் ஏஐ டூல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது, ஏஐ டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது கணக்கில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதையும் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த செஷன்ஸ் வில் பி த ப்ராக்டிக்கல் செஷன்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஷன் வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.